செல்வமாதா பங்கில் இருக்கக்கூடிய இறை மக்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க பேசிக்கிட்டு இருந்தா நாங்க ஒரு உலகத்துல இருப்போம்னு சொல்லி குட்டி குழந்தைகள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க குட்டி குழந்தைகளுக்கும் எங்களை பாசத்தோடு இங்கு அழைத்து அருமையான சிறப்பு விருந்தினர் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை சிபாகர் அவர்களுக்கும் அருள் கண்ணியர்களுக்கும் ஊர் நிர்வாகிகள் அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பிரதராக இருக்கும்போது பல்வேறு கிராமங்களுக்கு மறைக்கல்வி எடுக்கிறதுக்கு பீட பணியாளர்கள் கூட்டம் எடுக்கிறதுக்கு போவோம். அப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்தில் நான் கூட்டத்துக்கு, அதுவும் பீட பணியாளர்கள் கூட்டத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம எப்படி பீடத்தில் நிற்கணும், என்னெல்லாம் பண்ணணும், பங்கு ஃபாதர் இருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கூட்டத்தில் இருந்து 2 பசங்க அவன் பாடி சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறான். நான் கேட்டேன், என்னதாண்டா சண்டை போடுறேன்? 2 பேர் பேசிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் இந்த நோவா தாத்தால தாண்டா அப்படிங்க. நான் நோவா தாத்தா கதையே பேசல. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னான், உனக்கு தெரியாதுடா, நோவா தாத்தாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லடா இப்படிங்க. பக்கத்தில் உள்ள பையன், நோவா தாத்தா தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. கடைசியில் நான் பாடம் எடுத்துட்டு இருந்தேன், பாடத்தை நிப்பாட்டிட்டு, இல்லை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை 2 பேருக்கும்? ஒருத்தர் சொன்னா, பிரதர் உங்களுக்கும் தெரியல, நோவா தாத்தா தானே பிரச்சனை அப்படின்னு. டேய், நோவா தாத்தாவுக்கும் நான் நடத்துற பாடத்துக்கு சம்பந்தமே இல்லடா, நான் பீடத்தை பத்தி நடத்திட்டு இருக்கேன்டா. நோவா தாத்தா அந்த மையன் சொன்னா, நோவா தாத்தா யாருன்னு தெரியுமா பிரதர் அப்படின்னா. நோவா தாத்தா யாரு? நோவா தாத்தா யாரு? நோவா தாத்தா யாரு? விவிலியத்துல நோவா தாத்தா யாரு? இப்படிதான் அந்த பையன் கேட்டான். நோவா தாத்தா தெரியுமா பிரதர்? தெரியா? உடன்படிக்கை பேழை கட்டி 40 நாட்கள் கடவுள் இரவும் பகலுமாக மழை பொழிய செய்து உலகத்தை அழிக்கும் போது காப்பாற்றிய ஒரே குடும்பம் நோவா தாத்தாவுடைய குடும்பம் தாயா அப்படின்னா. ஆமாம் பிரதர், அங்கதான் அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா. என்னடா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த பையன் சொன்னா, அந்த நோவா தாத்தா எல்லா பறவைகள்லையும் எல்லா விலங்குகள்லையும் 2 ஜோடியா அடைச்சு வச்சாரா? ஆமா, அடைச்சு வச்சாரு. ஏன்னா உலகம் அழிந்த பிறகு உயிர்கள் எல்லாம் இருக்கணும்னு அவர் அடைச்சு வச்சாரு. அந்த பையன் அங்கதான் தப்பு பண்ணிட்டாரு. அவர் மட்டும் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா பிடிச்சவரு இந்த கொசுவை 2 ஜோடியா பிடிக்காம விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு உலகத்துல கொசுவை வராம இருந்திருக்கும். இங்க பாருங்க, என் காலில் கொசு கடிச்சிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நோவா தாத்தா தான் பிரச்சனை அப்படின்னு ஜோக் முடிஞ்சிச்சு. அன்பிற்கினியவர்களே, தந்தை என்னை அழைத்து இறை அழைத்தலை பற்றி பேச சொன்னார். இறை அழைத்தல் எங்க உருவாகும்? எப்போ சின்ன பிள்ளை குழந்தை கோயிலுக்கு வந்து அது பீடத்தில் பணி செய்யும் போது, பீடத்தில் பணி செய்கிற போது அங்கு இருக்கக்கூடிய அருள் பணியாளர் அருள் கண்ணியர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள், உரையாடுகிறார்கள், மக்களோடு வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த பீட பணியாளர்கள் தான் குருக்களோடு போவாங்க, கண்ணியர்களோடு போவாங்க. அந்த பீட பணியாளர்களில் இருந்துதான் இறை அழைத்தல் தொடங்குகிறது. தொடக்கத்தில் குடும்பத்தில் இருந்து ஒரு தாய், எப்ப நீ சின்ன வயசுலயே இருக்கும்போது இந்த பிள்ளைய நான் சாமிக்கு தான் விடுவேன், இந்த பிள்ளைய நான் குருவுக்கு தான் விடுவேன், இந்த பெண் குழந்தைய நான் சிஸ்டருக்கு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி பழகி இருந்தாலும் கூட கோயிலுக்கு வந்த பிறகு ஃபாதரை பார்த்து சிஸ்டரை பார்த்து அந்த குழந்தைகள் ஆசைப்பட்டு குருக்களாக கண்ணியர்களாக மாறுகிறார்கள். எரேமியா 20:7 அந்த புத்தகத்தில் 20வது அதிகாரம் 7ல எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நான் மயங்கி போனேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மயக்கம் யார் மேல இருக்குது? ஒரு சில பேருக்கு போன் மேலேயே மயக்கம் இருக்குது, ஒரு சில பேருக்கு திரைப்படங்கள் மேல மயக்கம் இருக்குது, ஒரு சில பேருக்கு அழகான பைக் வாங்கணும், அழகான வேலைக்கு போகணும், அழகான பெண்களை பார்க்க வேண்டும், அழகா இருக்கக்கூடிய கப்பல்ல தான் எனக்கு வேலைக்கு போகணும், அழகா சொகுசா இருக்கிற இடத்துல தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அதுல ஒரு மயக்கம் இருக்குது. ஆனால் இன்று இந்த மண்ணில் தேவை, இந்த மண்ணில் தேவைப்படுறது, இந்த உலகத்துல தேவைப்படுறது ஆண்டவரை குறித்த மயக்கம்.
அதுக்கு யார் வருவா? மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்த, ஒரு சமூக பணியாற்ற, ஒரு மக்களோடு இருக்க, அவர்களில் துன்பங்களில், துயரங்களில், கண்ணீர்களில், கவலைகளில் கரம் கொடுத்து வழிநடத்த யார் வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அருள் பணியாளர், ஒரு அருள் கண்ணியர் வேணும். இவர்கள் தான் மக்களின் துன்பங்களில், துயரங்களில் கரம் கொடுப்பார்கள். பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் கூட, படிப்பு இருந்தாலும் கூட, இந்த ஆசை இருந்தது அப்படின்னா எல்லாம் போயிடும். அதனாலதான் குடும்பத்துல ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு அதை சொல்லணும். பீட பணிக்கு போப்பா, பீட பணியாளர் ஆகுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க, வளர்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சில நேரங்களில் புலம்புறோம்ல, 6ஆப்பு படிக்கும் போது என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்க ஃபாதர், 8ஆப்பு வரைக்கும் நல்லா தான் ஃபாதர் இருந்தா, 9ஆப்பு போனோடனே இவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்க ஃபாதர், என் பிள்ளை ஒரு மாதிரி போகுது ஃபாதர் அப்படின்னு சொல்ற நிலைமை வராது. அப்படின்னா பீட பணியாளர்களாக குருக்களோடு, கண்ணியர்களோடு பழகக்கூடிய, பயிலக்கூடிய மாணவர்களை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மண்ணில் அருமையான இறை அழைத்தல்கள், எப்படி எரேமியா சொன்னாரோ, ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் அப்படிங்கிற அந்த எரேமியா 20:7 நம்முடைய வாழ்வில் அருமையாக இருக்கும். அருமையான குழந்தைகள் இங்க இருக்கிறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அழகா இந்த இவ்வளவு பெரிய மேடையில பயம் இல்லாமல் ஆடுகிறார்கள். அந்த பயம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த இறை அழைத்தலும் நாம் ஊக்குவிப்போம். நல்ல பிள்ளைகளை, நல்ல குழந்தைகளை நம்முடைய சமுதாயம் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்களை உருவாக்க நாம் முயற்சி எடுப்போம். இந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பங்கு தந்தைக்கும், இந்த வாய்ப்பில் அருமையாக என்னுடைய பேச்சை கேட்ட ஒவ்வொரு இறை மக்களுக்கும் நன்றி.